நாளை வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை சேலம் மாவட்ட மக்களுக்கும் மேட்டூர் தொகுதி மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விவசாய பெருங்குடி மக்கள், தொழிலாளர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், அனைத்து மக்களும் அவரவர் தொழிலில் வளர்ச்சி அடைந்து மன நிம்மதியோடு நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். இந்த 2024 ஆண்டு நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கின்றது. மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பியிருக்கின்றது. விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் செய்து கிணறு போர் போன்ற அனைத்து வகையிலையும் நீர் நிரம்பியிருக்கின்றது. விவசாயத்தை கவனம் செலுத்தி அவரவர் நிலத்தை விளைபொருளாக மாற்றி வளமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசு இலவச மின்சாரம் இன்னும் 2 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது. இப்ப தண்ணி நிலத்தடி நீர் இருக்கிறதுனால இலவச மின்சாரத்தை உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள், சேர்மன், அமைச்சர், முதலமைச்சர்லாம் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் இலவச மின்சாரத்தை வழங்க வேண்டும். இலவச மின்சாரம் இணைத்து கொடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கின்றது. உடனடியாக விவசாயம் செய்வார்கள். இப்ப கரண்ட் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்குது. கால்நடை தீவனத்தை, சோளம், கம்பு போன்ற தீவனத்தை வளர்த்துவார்கள். அதே மாதிரி தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிகின்றவர்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும். அது தொழிலாளர் நலத்துறை இந்த ஆண்டு இந்த மக்களுக்கு, தொழிலாளர் மக்களுக்கு, குறிப்பாக மேட்டூர் அனல் மின் நிலையம் வெளியில் இருக்கின்ற மின்சார ஊழியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவர்கள் நிரந்தரம் இல்லாமல் தினக்கூலிக்கு போகிறார்கள். அவர்களை இந்த ஆண்டு நிரந்தரம் செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கு கூடுதல் மானியத்துடன் விவசாய கடன் வழங்கணும். அதே மாதிரி 2-3 வாரமாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த செவிலியர்கள் போராடுறாங்க. சம வேலை சம ஊதியம். அதே மாதிரி ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பறையில் குரல் கொடுத்து பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியவர்கள் தெருவில் நின்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற அவல நிலை. இந்த 2026ஆம் ஆண்டு அந்த அவல நிலை போக்குவதற்கு தமிழ்நாடு அரசு இலவசத்தை குறைத்துவிட்டு, இலவசத்தை யார் கேட்டாங்க? இலவசத்தை